வணக்கம் மித்திக் பாரத் நேயர்களே. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் ஆடி மாசத்துல என்னவா இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது மேச ராசியா பார்க்க போறோம். மேச ராசி 12 ராசிலேயே முதல் ராசி வாழ்க்கை அந்த 1ஆம் நம்பர். அதுதான் மேச ராசிக்கு. இப்போ இதுவரை நல்லா இருந்தீங்களா? இல்லை. ஏன்? 7 சனியோட ஸ்டார்டிங். உங்களுக்கு 12வது நம்ம மீனத்தில் சனி பகவான் குத்த வச்சு உட்காந்துருக்கு. லாஸ்ட்டு ஒரு வருஷமாகவே பாடுபடுத்தியிருப்பார். சனி இருக்கிற இடத்த விட சனி பார்க்குற பார்வைகள் ரொம்ப மோசம். சனி எங்கெங்கே பார்க்குறார்? 3வது பார்வையாக ரிஷபம், உங்களோட 2வது இடம். 7வது பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார். அது உங்களோட 6வது இடம், ரன்னர் ரோக சத்ருஸ்தானம். அதை பார்த்துட்டு இருக்கார். அடுத்து 10வது பார்வையாக தனுஷை பார்த்துட்டு இருக்கார். தனுஷ் உங்களுக்கு எத்தனை இடம்? பாக்கியஸ்தானம். ஸோ லாஸ்ட் ஒரு வருஷமாக உங்களுக்கு நோய் அதிகமாக இருக்கும், கடன்கள் அதிகமாக இருக்கும், எதிரிகள் ரொம்ப பலம் பெற்றிருப்பாங்க, பாக்கியம் சுத்தமாக கிடையாது. 9வது இடம் தந்தை ஸ்தானம். தனுசு உங்களுக்கு தந்தை ஸ்தானம். ஸோ தந்தையோட ஹெல்த்லையும் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நிறையவே ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காது. ரிஷபம் உங்களுக்கு தனஸ்தானம், தானியஸ்தானம், வாக்குஸ்தானம். அதுலேயும் சனியோட 3வது பார்வை. ஸோ உங்களுக்கு ஃபினான்சியலியாகவும் நிறைய ப்ரெஷர். உங்கள் பேச்சில் நிதானம் இருக்காது. பேச்சினால பல வழக்கு வந்திருக்கும். இதுதான் 7 சனியோட ஸ்டார்டிங். சனி 12வது இடத்துல இருந்தால் இதுதான் நடக்கும். இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்? வக்கரமாக போகிறார். வக்கரமாகி அக்டோபர் 7க்கு அப்புறம் ரொம்ப மோசமாக போகுது. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கர நிவர்த்தி பண்ணுறார். ஆனால் ஒரு நல்லது, ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவான் கடகத்தில் உச்சமாகி 9வது பார்வையாக மீனத்தை பார்த்து சனி பகவானை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இப்போ அது என்ன? அதுக்கு அங்கே என்ன பிரச்சனை? அங்கே தான் நமக்கு சூரிய பகவான் ஆப்படிக்கிறார். அவர் இப்போ அந்த ஆடி மாதம் 16 ஜூலையில் கடகத்துக்குள்ளே நுழைஞ்சி குரு பகவான் பக்கத்திலே வர்றதுனால குரு பகவானை அஸ்தமிக்க வைக்க போகிறார். ஸோ குரு பகவானோட பவர் கம்மியாக போகுது. குரு பகவானோட பவர் கம்மியாச்சுன்னா அவர் சனியை 9வது பார்வையை பார்க்கறது, அந்த பவர் கம்மியாக போகுது. ஸோ குரு பகவான் பலம் இழக்கிறார். சனி பகவான் 27 ஜூலையிலேருந்து வக்கரமாகி பலம் அதிகமாக பெறுகிறார். ஸோ உங்களோட 7 சனி ப்ராப்ளம் இந்த ஆடி மாதத்தில் இன்னும் அதிகமாக போகுது. நான் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். நான் நீங்கள் என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காங்க. இது உலகத்துக்கே கெட்ட நேரம், நம்ம மட்டும் தனி கிடையாது. இதில் இது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ இன்னொரு இதில் என்ன அடிஷனல்னா, ஏற்கனவே 5வது ஸ்தானத்தில் கேது புத்திரர்களால் பிரச்சனை, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதம், நிறைய பேருக்கு படிப்பில் தாமதம். இப்போ அந்த இடத்துல இப்போ 5வது இடத்துல கேது இருக்குது. கேதுன்னு அந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறார். அந்த இடத்துல இப்போ ஸ்பெஷலாக சுக்கிர பகவான் உட்காந்து கேதுவோட உட்காந்துருக்க. கரெக்டாக சுக்கிர பகவான் உங்களுக்கு யார்? 2வது இடமாகிய ரிஷபத்தோட அதிபதி, 7வது இடமாகிய துலாத்தோட அதிபதி. அவர் கேதுவோட உட்காந்துருக்கார். 7வது இடம் என்ன? ரிலேஷன்ஷிப் ஸ்தானம். உங்கள் பொண்டாட்டி புருஷனுக்கு உங்களோட ஒரு குடும்ப என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப், குடும்பஸ்தானம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானம். அதோட அதிபதியும் 2வது இடமாகிய தன தானிய வாக்கு பேச்சு ஸ்தானத்தோட அதிபதியும் கேதுவோட 5வது இடமாகிய சிம்மத்தில் உட்காந்துருக்க எதை குறிக்குதுன்னா, உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், அகைன் ஃபினான்ஷியல் பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்க போகுது. சரி, ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் கண்ணீரை இடம் பெயரார். அப்பமா நல்லா இருக்குமா? கன்னி உங்களுக்கு 6வது இடம், ரண ரோக சத்ருஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தோட அதிபதியும் தனஸ்தானத்தோட அதிபதியுமாகிய சுக்கிரன் கண்ணீரை தான் நீச்சமாக இருக்க. அவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து கண்ணீரை ஆகி நீச்சமாகி வக்கரமான சனியோட பார்வையை மீனத்திலிருந்து நேரடியாக பெறார். ஸோ ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நீங்கள் வாயை அடக்கி பேச வேண்டிய இடத்துல பேசி நிதானமாக பேச்சில் கவனத்தை செலுத்தி பார்ட்னர்ஸோட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, இவங்களோட தான் நீங்கள் ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் ரொம்ப அதிகமாக பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும், பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ பேச்சினால பிரச்சனை, ஃபினான்சியலில் பிரச்சனை, குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவி பார்ட்னர்ஸ் இவங்களோட பேச வேண்டிய இடத்துல பேசி நிதானமாக வார்த்தைகள் நிதானம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் தப்பிக்கலாம். இப்படி தான் இருக்குது. சரி, வேறு ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, மிதுன ராசியில் இப்போ யார் இருக்காருன்னா புத பகவான் இருக்கார். அவர் வக்கரகதியில் இருக்கார். அவர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெயர்ந்து கடகத்தில் வர்றார். கடகத்தில் சூரியனோடையும் குரு பகவானையும் சேர போகிறார். இது உங்களுக்கு எப்படி பார்த்தோன்னா, புத பகவான் யார் அப்படின்னு பார்த்தான்னா, உங்களுக்கு 3வது இடமாகிய மிதுனத்தோட அதிபதி, 6வது இடமாகிய ரணரோக சத்ருஸ்தானமாகிய கன்னி ராசியோட அதிபதி.
இவர் வந்து 4வது இடத்துல இருக்கிறது வந்து கெட்டதும் கிடையாது, மற்ற பிளானட் மாதிரி கெட்டதும் கிடையாது. புதன் வந்து சூரிய பகவானோட இருக்கிறது வந்து ஓரளவு நல்ல யோகம் தான். இதை வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 2 வரையே புத பகவானால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அவர் வந்து சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகமாக ஃபார்ம் ஆகிறதுனால அது உங்களோட 4வது இடமாகிய வீடு வாகன தாய் ஸ்தானத்தில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஸ்தானத்தில் வந்து ஒரு புத ஆதித்ய யோகமாக ஃபார்ம் பண்ணி குரு பகவான் என்னதான் குரு பலம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு உச்ச குருவோடு இருக்கிறதுனால ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வந்து புத்தி வந்து தெளிவாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்கள் விதியை மதியால் வெல்லலாங்கிறத மாதிரி என்னதான் இந்த கெட்ட நிலங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து மதியால் நல்லா யோசித்து புத பகவானோட அருளால் லாஜிக்கலாக திங்க் பண்ணி இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ஆகஸ்ட் 5 வெளிவரதற்கான எல்லா ஆகஸ்ட் 2 வரை உங்களுக்கு இந்த யோகங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆகஸ்ட் 5 வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் வந்து கிரக நிலைகள் சொல்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் சனியோட 3வது பார்வையை பெற்றுருக்கார். அவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து எங்கே மூவ் பண்ண போகிறாருன்னா மிதுனத்தில் மூவ் பண்ணி ராகுவோட 5வது பார்வையை பெற போகிறார். 8வது இடத்தோட அதிபதியும் 3வது இடத்தில் ராகுவோட 5வது பார்வையை பெறுறது என்ன சொல்லுது அப்படின்னா வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். ஏதாவது ஷார்ட் ட்ரிப்பில் போகும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து ஸ்மால் ஆக்சிடெண்ட்டை குறிக்கிறது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு 7 சனி இருக்குது, உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் சரியில்லை. ஸோ நீங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2 வரை வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. வந்து அப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த ஹை ஸ்பீடில் போகிறது ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துங்க கம்ப்ளீட்டாக. ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் புத பகவானோட மூமெண்ட் புத பகவானோட கடக பயிற்சினால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஓவரால் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆடி மாதம் அண்ட் ஆகஸ்ட் மாதம் மோசமாக தான் இருக்குது. 7 சனி வந்து இன்னும் அதிகமாக போகுது. 27 ஜூலைக்கு அப்புறம் சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இல்லை உங்களுக்கு. சுக்கிர பயிற்சியும் நல்லா இல்லை. சுக்கிரனும் வந்து உங்களோட குடும்பஸ்தானத்தோட அதிபதி தனஸ்தானத்தோட அதிபதி அவரும் கேதுவோட இப்போ இருக்கார். அவரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்ணீர் நீச்சமாக போகிறார். ஸோ வந்து நீங்கள் வந்து வாக்குற ரொம்ப நிதானமாக இருக்கணும், பேச்சை அளந்து பேசணும், பார்ட்னர்ஸோட ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், பண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 5 வரை நீங்கள் வந்து வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப், அதுவும் கொஞ்சம் ரிலீஃப் தான், ரொம்ப பெரிய ரிலீஃப் நம்ம சொல்ல முடியாது. புத பகவான் கடகத்துக்கு பயிற்சி அடைஞ்ச உடனே அவர் ஆகஸ்ட் எண்டு வரை அவர் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரை இருப்பார் கடகத்தில். அந்த ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப். நீங்கள் வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் புத்தி சாதுரியத்தினால மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. இது இப்படி தான் இருக்குது உங்களோட ஆகஸ்ட் ஆடி மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் பலன்கள். சரி, என்ன பரிகாரம்னா வேறு யார் சனி பகவானை போய் பிடிங்க. சனிக்கிழமை போய் சிவன் கோயிலில் உள்ள சனி அந்த நவகிரகத்தை போய் வழிபடுங்க. சனி பகவானுக்கு வந்து எல் தீபம் ஏற்றி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சுக்கிர பகவானோட அதிபதி யார் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளை கும்பிடுங்க, தாயாரை சேவிங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஆடி மாதம்னாலே நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக மாதம் தான். ஸோ ஆடி மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து சனி பகவானையும் மகாலட்சுமி தெய்வத்தையும் வழிபட்டுட்டே இருங்க. இப்படி தான் இருக்குது. அடுத்து போக போக நம்ம வந்து அடுத்தடுத்த மாதங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் அது நான் முதலே சொன்ன மாதிரி இது நீங்கள் மட்டும் கிடையாது, உலகத்துக்கு அடுத்த 4 மாதம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நம்ம வந்து நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, திருப்பி வந்து ஈரான் வார் சால்வ் ஆச்சு. ஈரான் அமெரிக்காவும் வார் வந்து முடிஞ்சதுன்னு அறிவித்தாங்க. திருப்பி 2 நாளில் வந்து இப்போ லாஸ்ட் 2 நாளில் திருப்பி வந்து பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. திருப்பி ஈரான் அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறோம், அமெரிக்கா வந்து ஈரானை அட்டாக் பண்ணுறோம். இதுதான் இந்த பிளானட்ஸ் தான் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் முன்னாலேயே வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து குளோபலில் பிரச்சனைகள் ஆரம்பித்தாச்சு. ஜூன் குரு பயிற்சிக்கு அப்புறம் நாம் சொல்லியிருந்தோம், குரு பயிற்சிக்கு அப்புறம் பிரச்சனைகள் வேர்ல்டு லெவலில் ஸ்மூகமாகும். அதே மாதிரி குரு பயிற்சி ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள்ளே வார் தான் நின்றுது. அமெரிக்காவும் ஈரானும் வந்து ஒரு இன்டீரியம் டீலுக்கே வந்து சைன் பண்ணாங்க. பட் என்ன நடந்தது, திருப்பி கிரக பயிற்சிகள் சரியில்லாதனால 12 ஜூலை வந்து குரு அஸ்தமனம் ஆனார். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து திருப்பி ஈரானும் அமெரிக்காவும் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதனால் நம்ம சொல்கிற மாதிரி உலகத்துக்கே மோசமான டைம் தான். ஸோ நம்ம வந்து கடவுளோட அருளோட இந்த அடுத்த 4 மாதத்தை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீண்டு வருவோம். ஸோ அடுத்தடுத்த ராசிகளை பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம ரிஷபத்தை பார்க்க போகிறோம்.
நம்ம வீடியோவை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ளதுபடி சொல்லுவோம். நம்ம வந்து யாரையும் வந்து மிகைப்படுத்தி சொன்னோம், என்னது நல்ல உங்களுக்கு வந்து பணம் கொட்ட போகுது, நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்காக கெட்டது இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். எது இருக்கோ, எது கிடைக்க போதோ அதான் நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.